ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர் வீடியோ போட்டிருக்கோம். அது எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சிஎஸ்கே என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆன்சர் பி, பி.எஸ். ராமன். பி.எஸ். ராமன் அவர்கள் வழக்கறிஞரும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் ஆவார். இவர் சிஎஸ்கே அணி உருவாக்கப்பட்டதிலிருந்து தற்பொழுது வரை எதிர்கொண்ட சவால்களை பற்றி விளக்கும் விதமாக இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்திற்கு ஆஸ்திரேலிய அணி வீரரான மேத்யூ ஹைடன் முன்னுரை எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கிக்கு டிஜிட்டல் மாற்றத்திற்கான விருது 2025 எந்த நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, இங்கிலாந்து. இங்கிலாந்தில் உள்ள லண்டன் மத்திய வங்கியால் வழங்கப்பட்டுள்ளது. நிதித்துறையில் வழங்கப்படும் மிகப்பெரிய விருதுகளில் இதுவும் ஒன்றாகும். ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பிரவாக் மற்றும் சர்தி டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை உள்நாட்டில் உருவாக்கியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் மும்பை. ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. இவர் 26வது ஆளுநர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்திராயன் 5 திட்டத்திற்காக இந்தியாவுடன் இணையவுள்ள நாடு? ஆன்சர் பி, ஜப்பான். ஏற்கனவே சந்திராயன் 3 வரை விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. சந்திராயன் 4 விண்கலம் மூலம் நிலவில் உள்ள மாதிரிகள் பூமிக்கு கொண்டு வருவதற்காக ஏவப்பட உள்ளது. சந்திராயன் 4 ஏவப்பட்ட பிறகு 2035ஆம் ஆண்டுக்குள் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் வி. நாராயணன் கூறியுள்ளார். பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் என்பது இந்தியாவால் விண்வெளியில் அமைக்கப்பட உள்ள விண்வெளி நிலையமாகும். சந்திராயன் 1 2008 ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஏவப்பட்டது. சந்திராயன் 2 2019 ஜூலை 22ஆம் தேதி ஏவப்பட்டது. சந்திராயன் 3 2023 ஜூலை 14ஆம் தேதி ஏவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நியூசிலாந்தின் தற்போதைய பிரதமர்? ஆன்சர் டி, கிறிஸ்டோபர் லக்சன். எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நியூசிலாந்து பிரதமர் 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2025 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஆன்சர் ஏ, இத்தாலி. ஒலிம்பிக் போட்டிகள் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி, கோடைகால ஒலிம்பிக் போட்டி என 2 இதாக நடைபெறுகிறது. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. தற்பொழுது இத்தாலியில் நடைபெறுவது 12வது ஒலிம்பிக் போட்டியாகும். இதற்கு முன்பு 11வது போட்டி 2017ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. அடுத்த 13வது ஒலிம்பிக் போட்டி 2029ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1998. எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் விண்வெளிக்கு சென்றனர். இவர்கள் 8 நாட்கள் பயணமாக விண்வெளிக்கு சென்றனர். அவர்கள் சென்ற அந்த ஸ்டார்லைன் விண்கலம் பழுதானதால் கடந்த 9 மாதங்களாக அவர்கள் விண்வெளி மையத்தில் தங்கியுள்ளனர். அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக தற்பொழுது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் விண்ணிற்கு ஏவப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் மூலம் மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்ப உள்ளனர். இந்த சர்வதேச விண்வெளி மையம் பூமியிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த சர்வதேச விண்வெளி மையம் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மகளிர் பிரீமியர் லீக் பட்டம் 2025 வென்ற அணி? ஆன்சர் பி, மும்பை. மும்பை 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது.
இந்த மகளிர் பிரீமியர் லீக் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2023 மற்றும் 25ஆம் ஆண்டுகளில் மும்பை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக சட்டப்பேரவையின் தற்போதைய சபாநாயகர்? ஆன்சர் பி அப்பாவு. எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வாக்கெடுப்புகள் நடைபெற்றன. நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது எதிர்க்கட்சிகள் இவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார், இவர் நீக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. தற்பொழுது குறைந்த அளவு எம்எல்ஏக்களின் ஆதரவே இருப்பதால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.